பெண் எழுத்துகள் தாங்கி வந்த அந்த வீரியம் இருக்குல்ல, புரட்சியான வார்த்தைகள் இருக்குல்ல, அது மிக நுட்பமானது. ஒரு ஆணோட எழுத்துக்கும் பெண்ணோட எழுத்துக்கும் மிக நுட்பம் இருக்கு. ஒரு ஆண் வெளியில் நின்று வானத்தை பார்க்கிறான். ஒரு ஆண் எழுத்து என்பது வெளியில் நின்று வானத்தை பார்ப்பது. ஒரு பெண் எழுத்து என்பது வீட்டிற்குள் நின்று விடுதலையை தேடுவது. ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ ஒரு பெண் எழுத வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆதங்கம் இருக்குல்ல, அதெல்லாம் கவிதைகளாக வந்த போது, கதைகளாக வந்த போது ரொம்ப எல்லார் மனதிலையும் நம்மளும் எழுதிடலாம். இன்னைக்கு என்ன பார்த்து எத்தனை பேர் சொல்றாங்கல்ல, நல்லா இருக்கு உங்க கவிதைகள்லாம், எனக்கு எழுத தோணுதுன்னு சொல்றாங்க. அப்ப தூண்டுதலா யாராவது ஒருத்தர் இருந்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பெண் எழுதுறாங்க, எங்கேயோ கேட்ட ஞாபகம் உலகம் உருண்டை என்று மண்டியிட்டு குனிந்து வளைந்து எட்டி நடந்து எப்படி பார்த்தாலும் சதுரமாகத்தான் தெரிகிறது ஜன்னல் வெளி வானம். இன்னைக்கு தானே அந்த கொஞ்சம் மெல்ல மெல்ல திறந்திருக்கு. ஆனா எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. அப்ப எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்னா அந்த கல்வியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கிற கடமை நமக்கு இருக்கு. ஒரு ஆணின் படைப்பில் கோவை உமா மகேஸ்வரி எழுதுறாங்க, ஒரு ஆணின் படைப்பில் கவிதையை தேடுகிறார்கள், ஒரு பெண்ணின் கவிதைகள் ஆணின் காதலனின் அடையாளத்தை தேடுகிறார்கள். எவ்வளவு நுட்பமான சொல்லாடல் பாருங்க. ஒரு ஆண் எழுதுனா அதை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அந்த வாக்கியத்தை மட்டும் ரசிச்சுட்டு போவாங்க. ஆனா ஒரு பெண் காதலை எழுதிட்டா அந்த காதலன் யாரை நேசிக்கிறான்னு ஆராய்ச்சிகள் கிளம்பிடும். என்னையும் கேட்டாங்க, முதல்ல ஒரு கவிதை, ஒரு இலக்கிய சந்திப்புல நான் கவிதை வாசிக்கும் போது, யாரை நினைச்சு எழுதுனீங்க, உங்க கணவரை நினைச்சான்னு கேள்வி வந்தது. நான் ரொம்ப யோசிக்கவே இல்லை, அந்த ஆளை நினைச்சா எனக்கு கவிதை வராது, கடுப்பு தான் வரும் அப்படின்ட்டு. இல்லை, உண்மைதானே சொல்லணும். கணவனை நினைச்சு இப்போ இத்தனை வருடமா இத்தனை புத்தகம் வெளியிட்ட வைரமுத்தை பார்த்து நீங்க யாரை நினைச்சு எழுதுன்னு கேட்கலையே. அவ்வளவு காதல் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, காதல் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவரை பார்த்து எந்த பொண்ணை பார்த்து, உங்க மனைவியை பார்த்து தான் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்கலையே. ஆனா பெண்ணை பார்த்து மட்டும் ஏன் கேட்கப்படுது? ஏன் அவளுக்கு கற்பனைகள் இருக்காதா, கனவுகள் இருக்காதா? இருக்கதானே செய்யும் அவளுக்கும். அப்ப இந்த கேள்விகளை ஒரு ஆண் கேட்கிறத விட பெண் கேட்கிறா, அதை நம்ம உடச்சு எடுக்கணும். நம்மளை வச்சு நம்மளை யூஸ் பண்றாங்க. நீ ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு தவறு பண்றான்னா ஆண் நேரடியாக கேட்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இன்னொரு பெண்ணை விட்டு தான் அடிக்க விடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க. நான் எல்லா பெண்கள்கிட்ட இதான் சொல்றேன். முதல்ல பெண்ணுக்கு பெண்ணை எதிரின்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து மெல்ல நகர்ந்தாதான் நமக்கான விடுதலையை நம்ம தேட முடியும்.